மனித இனமானது காலகாலமாய் வாழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் பிரச்சனைகள் ஓய்வில்லை. விதவிதமான பிரச்சனைகள். இந்த உலகத்திலே பல்லாயிரம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனித்தனி பிரச்சனைகள் என அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பிரச்சனைகள் மாறுபடுது, வேறுபடுது. ஏன் எல்லாரும் மனிதர்கள் தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லாத வாழ முடியல. வெவ்வேறு பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடுது. இங்கே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இன்னொரு மனிதனை நம்ம அதை பார்த்து கற்றுக்கணும். அவங்க குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வருது, எப்படி அதை தீர்க்க முடியாத போது சில பேருக்கு பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்காங்க, அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்குது, இவங்க வியாதி இல்லாத இருக்கிறாங்களே அப்படின்றதால நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பிரச்சனையிலே பிறந்து பிரச்சனையிலே நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. பிரச்சனையை தீர்க்க வேண்டும், முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி இந்த பிரச்சனைகளுக்கு வைக்க வேண்டும். இப்போ ஒரு ஒரு மேக்ஸா போறோம்னா ஒரு உதாரணம் இல்லை ஒரு சயின்ஸு ஒரு உதாரணத்தை கொண்டு அதை விளக்குவாங்க. ஒரு பெரிய கதையை கூட ஒரு சின்ன உதாரணத்தை கொண்டு விளக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்கணும். அது யாரா இருக்கும்? ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து இருந்தால்தான் அடுத்தவர்கள் நம்ம அதை பார்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும். மனிதர்களே இங்கே பிரச்சனைகள் இருக்காங்க. அப்போ நமக்கு முன்னாலே ஒரு தெய்வம், ஒரு கடவுள், ஒரு இறைவன் வாழ்ந்து காட்டியிருக்கணும். அந்த கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் 3ஆம் நாள் மரித்து உயிரோடு இருந்து போனார். இதுக்கிடையில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்குது. எல்லாம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நிழலாட்டமான ஒரு விஷயம்தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்துருக்கு. அந்த நிழலாட்டமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிஜத்தை எதை குறிக்குது அதை நம்ம யோசிக்கணும். அது நிழலாட்டமாகவே எழுதிட்டு வச்சிருக்குது பைபிள். என்ன நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அந்த நிழலாட்டமான விஷயங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு அறிஞ்சாதான் நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். மற்றபடி வாழ முடியாது. ஒரு உதாரணமான நமக்கு ஒரு முன்னுதாரணமான விஷயம் எங்கே நடந்துக்குது. அது எங்கே நடந்துக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்துக்குது. அவர் மனிதனாக பிறக்கிறாரு. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பல விஷயங்கள் நடந்திருக்குது. கேப்ரியல் தூதன் வந்து மரியாள் கிட்ட பேசுகிறாரு. கர்ப்பவதியாவாய், குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்றதுலாம் ஒரு கேப்ரியல் தூதன் சொல்லியிருக்கார். பிறந்தாச்சு. பிறந்த பிறகு பல அந்த அங்கே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கோபப்பட்டு எல்லா சிறு குழந்தையும் கொண்டு போகிறத அவங்க கொண்டு போட்டு விட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இடம் மாறாரு, எகிப்துக்கு போகிறாரு, அப்புறம் எருசலேமுக்கு வர்றாரு. இப்படிலாம் இடம் மாறி அவருடைய வாழ்க்கை போயிருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடமாறுதல் வருது. பிறந்த இடம் ஒன்று, வளர்ந்த இடம் ஒன்று, ஒரு பெண்ணானவர் பிறக்கிற ஒரு இடம் ஒன்று, அவர் வாழற இடம் ஒன்று. இதுதான் குறிக்குது இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு. அப்போ இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அது ஒரு கதை போல படித்து இன்னைக்கு மக்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறாங்க. அது யாருக்குமே புரியல. அந்த வசனங்களை நம்முடைய மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் அந்த உண்மை விளங்கும். வேத ரகசிய மறைபொருளும் அப்போ தான் விளங்கும், நமக்கு புரியும். இல்லைன்னா ஒரு புரியாத புதிர் புத்தமாகவே இருந்துட்டு போயிடும். என்ன அதை நம்ம படித்து திரும்பி வச்சிட வேண்டித்தான், தலையில் வச்சுன்னு அப்படியே தூங்கிட வேண்டித்தான். அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமோ வறுமையோ வியாதியோ நம்ம விட்டு போகாது, எல்லாம் அப்படியே இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவ ஜெபம் பண்ணார், நாமளும் ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு இறைவன் வாழ்ந்து காட்டினார். அவரே இறைவன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிஜங்களை அவர் நிழலாட்டமாக அங்கே வாழ்ந்து காட்டினார். ஏன் நாம் ஒவ்வொருவரும் அதே வாழ்க்கையை வாழும் இல்ல? அவர் நிஜமான நம்முடைய நாம எப்படி பிறந்து பள்ளிக்கூடம் போனோம், ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் சம்பாதிச்சோம், அப்புறம் திருமணம் பண்ணினோம், குழந்தை குட்டிகளை பெற்றோம், பேரப்பிள்ளைகளை எடுத்து, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நிழலாட்டமாக நடந்துக்கிறதுக்கு. அதனால்தான் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுலேயும் பர்ஃபெக்டாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை இன்னும் அலசி ஆராயணும். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ஒரு வெற்றி வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதுக்குண்டான வழி இந்த வேதத்தை பைபிளில் தான் இருக்குது. அதுக்குண்டான வழி எங்கே இருக்குது? பைபிளில் மட்டும்தான் இருக்கு. மனிதனுக்காக உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே இறைவன், வேறு இறைவன் கிடையவே கிடையாது. ஒரு மனித இனத்துக்கு ஒரு தெய்வம் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார், அவரே இயேசு கிறிஸ்து. இதை நம்ம விசுவாசித்து நம்பி அதன்படி செய்து வாழும்போது ஒரு செழிப்பான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.